21, 22, 23 பார்த்ததா? 21 இருந்து 21 பார்க்கணும். 21 செஞ்சு நீங்களா யாரும்? ஒரு தரம் செய்யல 21. சரி, 21 கேள்வியை பார்ப்போம். கேட்குதானங்க? ஆமாம் சார் கேக்குது. 21 கேள்வியில ஏயும் பியும் ஒரு வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. சரியா? ஏ ஜனவரி 1 5,000 காசை முதலீடு செய்யறார் அந்த வியாபாரத்துல. பி வந்து மே 1 அந்த 5,000 முதலீடு செய்யறார். ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்து அந்த வருடத்தின் கடைசியில 10,000 லாபம் வருது ஏக்கும் பிக்கும். சரியா? இப்ப அந்த வந்த லாபத்தை நாங்கள் ஏக்கும் பிக்கும் சமனா பிரிக்க போறோம். ஆனால் 5,000 என்று பிரிக்கலாது. ஏன்? இவர் ஜனவரி 1 அவர் மே 1 அப்ப 2 பேருக்கும் வித்தியாசப்படும் தானே. ஏ வந்து ஜனவரி 1 5,000 போட்டிருக்கார். ஆனா பி வந்து மே 1 தான் 5,000 போட்டிருக்கார். அப்ப ரெண்டு பேருக்குமான காலம் வேற வேற. ஏக்கும் பிக்குமான காலம் வேற வேற. ஆனா ரெண்டு பேரும் ஒரே அளவான காசு தான் போட்டிருக்கணும். 5,000 வந்து ஒரே அளவான காசு தான் போட்டிருக்கணும். சரி, அப்ப நாங்கள் என்ன அளவுல நாங்க இவ ரெண்டு பேருக்குமான லாபத்தை பங்கிட போறோம்? யாராச்சும் யாருக்காச்சும் எதுவும் ஐடியா இருக்கா? எப்படி செய்யலாம்? சரியோ புள்ளியோ ஏதாச்சும் சொல்லுங்க. இப்ப ஒரு வருட இறுதியில தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. ஓ, அப்ப ஏ வந்து ஜனவரி 1 சொன்னா 12 மாசம் எடுத்தா, ஓகே பி வந்து மே 1 எங்களை 8 வரும். அப்ப ஓகே 12 8 போட்டு பார்க்கலாம் தானே. ஓகே. இப்ப ஏ வந்து அவற்றை 5,000 12 மாதத்துக்கும் அதுல வியாபாரத்துல முதலீடு செய்யறார். ஆனால் பி வந்து 8 மாதத்துக்கு தான், அதாவது 4 மாதம் கழிச்சுத்தான் அவர் இந்த வியாபாரத்துல பங்காளரா வந்து சேர்றார். அப்ப அவர் அந்த 5,000 அவர் முதலீடு செய்த காலப்பகுதி வெறும் 8 மாதம் தான். ஆனால் ஏ 12 மாதம் செஞ்சிருக்கிறார். அப்ப 12க்கு 8 என்ற விகிதத்துலதான் அந்த லாபத்தையும் நாங்க பிரிச்சு கொடுக்க வேணும். இது விளங்கிட்டா? நாங்க போட்டது என்னென்ன இந்த வீதம் போட்டது விளங்கிட்டா? ஆமாம் சார். அது இன்னும் சுருக்கலாம் தானே. இல்லைங்களே? இன்னும் சுருக்கி போடலும் தானே சார் 3க்கு 2. ஓ ஓ நாங்க இன்னும் போடலாம். நான் இப்ப இந்த விகிதத்தை எடுத்து விளங்கிட்டேன். அந்த மாதத்தை வச்சு நான் இந்த விகிதத்தை போட்டிருக்கேன். நான் காசை பார்க்கல. ஏன்னா ரெண்டு பேருமே சம அளவான காசு தான் முதலீடு செஞ்சிருக்கிறேன். ஆக ஒரே வித்தியாசம் அதை போட்ட மாதம். ஏ 12 மாதமும் அதை முதலீடு செய்திருக்கார், பி 8 மாதம் முதலீடு செய்திருக்கார். அதை மட்டும்தான் போட்டிருக்கேன். இனி இவரை நான் சுருக்க போறேன், எளிய விகிதமா மாத்த போறேன். என்னண்டு மாத்தலாம்? எளிய விகிதமா மாத்தினா என்ன சுருக்குறது? 2 3க்கு பக்கமா 2 4ஆல சுருக்கலாம். 3க்கு 2 வர போற. சரியா? 3க்கு 2, ஏக்கு 3 பங்கம், பிக்கு 2 பங்கு மட்டும் வரப்போகுது. அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை பங்கு இருக்கிறார்? 5. மொத்தம் 5 பங்கு இருக்கிறார். இந்த 5 பங்கு தான் 10,000க்கு பார. சரியா? அப்போ ஒரு பங்கு எவ்வளவா இருக்கும்?
5 பங்கு 10,000. அப்போ ஒரு பங்கு 2000. 2000 வந்து வரப்போறாரு. எனக்கு கேள்வி என்ன இப்ப, ஏ பெற்றது எவ்வளவு, ஏக்கு எவ்வளவு கிடைச்சது, ஏக்கு மொத்தம் எத்தனை பங்கு கிடைச்சிருக்கு, 3 பங்கு. 3 பங்கு. அப்போ ஒரு பங்கு 2000 என்றா 3 பங்கு எவ்வளவு, 6000. 6000. சரியா? இல்ல பிரச்சனை இருக்கா? யாருக்காவது விளங்காம இதை திருப்பி சொல்லணும்? எல்லாருக்கும் ஓகேயா? திருப்பி ஒருக்கா சொல்லுங்க சார். சரி, நாங்கள் இங்க ஒரு வியாபாரம் ஒன்று நடக்குது. ஏயும் பியும் பங்குதாரரா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வியாபாரம் ஒன்று செய்யணும். சரியா? அதுல இந்த ஏ என்றவர் வந்து ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது வருஷத்தின தொடக்கத்திலேயே ஒரு 5000 போட்டு முதலீடு செய்கிறார். ஆனால் பி என்றவர் 4 மாதம் கழித்து வாரார். மே 1 அந்த வியாபாரத்துல பங்காளரா வாரார். ஆனால் அவரும் அதே 5000 தான் முதலீடு செய்கிறார். இப்ப 2 பேரும் முதலீடு செய்த பணத்தின் பெறுமதி சமன், 5000. ஆனா காலம் வேற. சரியா? ஒரு ஆள் 12 மாதமும் முதலீடு செய்திருக்கிறார் அந்த 5000. இன்னொரு ஆள் 8 மாதம் தான் முதலீடு செய்திருக்கிறார். அப்ப அவைக்கு அந்த வருஷத்தின் கடைசியில 10,000 லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தை நாங்கள் 5000 மட்டும் பிரிச்சு கொடுக்க இயலாது. ஏ 12 மாதம் முதலீடு செய்திருக்கிறார், பி 8 மாதம் முதலீடு செய்திருக்கிறார். அப்ப அந்த 10,000த்தையும் நாங்க அந்த காலங்களுக்கு ஏற்பதான் பிரிச்சு கொடுக்கணும். எவ்வளவு காலம் யார் முதலீடு செய்திருக்கணுமோ அவைக்குரியதன்று நாங்க பிரிச்சு கொடுக்கணும். அப்ப நான் பாக்குறேன், ஏ 12 மாதம் முதலீடு செய்திருக்கிறார், பி 8 மாதம் முதலீடு செய்திருக்கிறார். இப்ப நான் ஒரு விகிதத்துல போட்டேன், ஏக்கு 12, பிக்கு 8 பங்குன்னு தான் அந்த லாபம். சரியா? இது விளங்கிட்டா? ஓகே ஓகே சார். ஓகே. இப்ப 12க்கு 8, ஏக்கு 12 பங்கும் பிக்கு 8 பங்கும் பெறப்போகுது. ஆனா இவர் நான் கொஞ்சம் சுருக்கலாம் போல எனக்கு இப்படி என்ன பெரிய நம்பரா கிடக்குறாரு. இவரை நான் சுருக்க போறேன். இந்த விகிதத்தை ஒரு எளிய விகிதமா மாத்துறேன். எளிய விகிதமா மாத்தினா 3க்கு 2 வரும். இது மாத்தினது விளங்கிட்டா? என்னட்டு மாத்தினான், 2 பக்கமும் ஒரு 4ஆல சுருக்கினான். 12 4ஆல சுருக்கினா 3, 8 4ஆல சுருக்கினா 2. இது ஓகே? ஓகே சார். சரி, இப்ப பாக்குறேன், ஏக்கு 3 பங்கு, பிக்கு 2 பங்கு வாரார். அப்ப மொத்தம் நான் 5 பங்கா உடைக்கணும். இந்த வந்த லாபத்தை 5 பங்கா உடைக்க போறேன். சரியா? 5 பங்கா உடைச்சா ஒரு பங்கு எவ்வளவுக்கு வருவார்? 5 பங்கு 10,000. அப்ப ஒரு பங்கு 2000. நானே நீங்க ஒரு பங்கு காண்றேன்னு சொன்னா என்னால நேர 5ல இருந்து 3 பங்கையோ 5ல இருந்து 2 பங்கையோ காணல. அது நேர அப்ப நான் 1க்கு மாத்திட்டு இருந்தா 3 பங்கு காண்றது மீசி, 2 பங்கு காண்றது மீசி. இதை விட வேற ஏதாவது கேள்வி வந்தாலும் எனக்கு ஈஸி. எதையும் நான் 1க்கு மாத்தி வச்சுட்டு இருந்தா ஈஸி. அதுக்காண்டி தான் 1க்கு மாத்தினான். 5ல இருந்து நேரம் 3க்கு போயிடாது, நேரம் 2க்கு வரையலாது. சரியா? அப்ப ஒரு பங்கு 2000 சொன்னால் எனக்கு கேள்வி என்ன, ஏ லாபம் எவ்வளவு? ஏ எத்தனை பங்கு பெற போற? 3 பங்கு. 3 பங்கு. ஒரு பங்கு 2000 நான் ஏற்கனவே கண்டுட்டேன். அப்ப 3 பங்கு எவ்வளவு? 6000. 6000. சரியா? ஓகே, இல்ல திருப்பி சொல்லணுமா? ஓகே ஓகே அப்ப எல்லாருக்கும் ஓகே 21வது கேள்வி. ஓகே சரி, 22வது கேள்வி. 22வது கேள்வி செஞ்சாச்சா?
ஒரு தரம் செய்யலையா அப்ப? ஒரு தரம் செய்யலையா இந்த 22வது கேள்வி? இல்ல சார். அஹ் சரி, அப்ப நான் சொல்லவா? இல்லாட்டி செய்ய போறீங்க? ஆ ஓகே சார். சரி, செய்யறோம் சார். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ். செய்தாச்சா?
சரி நாங்க செய்வோம். செய்துட்டீங்களா? யாரும் செய்துட்டீங்களா? சொல்லுங்க சார். சரி நாங்க பார்ப்போம். இது நாங்க சின்ன வகுப்புல படிச்சதான், மனித நாட்கள் அந்த பாடம் தான். சரியா? ஒரு வேலைத்தளத்தில் 20 மனிதர்கள் 60 நாட்களில் 40 குழிகளை தோண்டுவர். 20 மனிதர்கள் 60 நாட்களில் 40 குழிகளை தோண்டுவர். சரியா? 20 மனிதர்கள் சேர்ந்து 40 குழியை தோன்றதுக்கு 60 நாட்கள் அங்க தேவைப்படுது. சரியா? 20 மனிதர்கள் 60 நாட்கள்ல 40 குழிகளை தோண்ட போயினோம். சரியா? அப்ப இங்க எத்தனை மனித நாட்கள் தேவைப்படுது 40 குழிய தோன்றதுக்கு? 1200. 1200 மனித நாட்கள் எனக்கு தேவை. சரியா? 40 குழிய தோன்றதுக்கு. சரி, ஆகவே 10 மனிதர்கள் 20 குழிய தோண்ட எத்தனை நாள் தேவைன்னு கேட்கிறான். இப்ப 40 குழி தோண்டினவ இனி 20 குழி தோண்ட போயினான். அப்ப 40 சரி அரைவாசி. அப்ப எத்தனை மனித நாட்கள் தேவைப்படும்? 40 குழிக்கு 1200 நாள், 1200 மனித மணித்தியாலங்க தேவை. அப்ப 20, அதாவது 40 குழியின் அரைவாசி 20 குழிக்கு 600 மனித நாட்கள் தேவை. அப்ப இங்க எத்தனை மனிதர்கள் வேலை செய்யணும்? 10 மனிதர்கள் வேலை செய்யணும். சரியா? 600 மனித நாட்கள். அப்ப 10 மனிதர்கள் வேலை செஞ்சா எத்தனை நாட்கள் அங்க தேவைப்பட போகுது? 60 நாட்கள் தேவைப்பட போகுது. இந்த கேட்ட கேள்வி எத்தனை நாட்கள் தேவை? 60 நாட்கள். சரியா? இதுக்கு ஷார்ட்கட் ஒண்ணும் இல்லையா? வேற இதோட மெத்தட்ல, shortcut ஆ? ஈஸி மெத்தட்ல செய்யற மாதிரி. இதோட ஷார்ட்கட்டா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. வேற யாருக்கும் தெரிஞ்சு ஷார்ட் மெத்தட் இருக்கா இதை விட? இது கஷ்டமா இருக்கா? இல்ல, இது ஓகே சார். அப்படி மத்த பேட்டர்ன் கணக்குகளுக்கு இதே மாதிரி செய்யலுமா? ஓ, மனித வேலை நாட்கள் கேள்வி வந்தா நம்ம இதை பற்றி செய்யலாம். ஒட்டு பிரச்சனையும் இல்லை. மனிதர்கள் நாட்கள் அங்கால செய்த வேலை என்ற அளவு வரப்போற கீழே அல்லது அடுத்தது பேப்பர்லயும் வர கேள்விகள் இருக்கும். நாங்க பார்ப்போம். மனித நாட்கள், மனிதர்களும் நாட்களும் சேர்ந்து செய்யற வேலை என்ற அளவுதான் மனித நாட்கள் வேலை. ஓகே சார். ஓகே, மிச்சம் எல்லாருக்கும் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போவோமா? சரி, அடுத்த கேள்வி செய்த நீங்களா? 23வது. பேப்பர் அனுப்பினான்ல குரூப்ல ஏற்கனவே, செய்யலையா ஒருத்தர் இப்ப? நான் சொல்லவா செய்ய போறீங்களா? 23வது கேள்வி நான் செய்யவா? இப்ப 23வது கேள்வியா? இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டீங்களா?
இருக்கேன் சார். 5 மணித்தியாலம் வேணும் சார். தெரியல. 5 மணித்தியாலம் 5 மணி. என்ன 5 மணித்தியாலம் வந்தது? என்னென்னு கண்டனீங்க? ஹலோ, ஓம் சார். என்னென்ன 5 மணித்தியாலம் என்று சொல்றீங்க? அந்த 2 மைல் தூரத்தையும் கூட்டி 55 பிரிச்சனாங்க சார். 2 மைலையும் கூட்டி 2ஆல பிரிச்சீங்களா? அந்த மொத்தம் 11ஆல 55 ரைட். சரி பாப்போம். இப்ப பியும் டியும் கியூவும் ஒரு பக்கத்தால போய் கொண்டிருக்கணும். எதிரெதிர் பக்கத்தால போய் கொண்டிருக்கணும். சரியா? பி ஒரு ஸ்பீட்ல போறார், கியூ ஒரு ஸ்பீட்ல போறார். பி வந்து 6 மைல் என்ற ஸ்பீட்ல போறாராம். கியூ வந்து 5 மைல் என்ற ஸ்பீட்ல போறார். ஆனா 2 பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் 55 கிலோமீட்டர் தான். 2 பேரும் எங்க சந்திக்க போயினோம்? இவர் 6 மைல் ஸ்பீட்ல போறதும் இவர் 5 மைல் ஸ்பீட்ல போறதையும் 2 பேரும் எங்க சந்திப்பினம் என்று கேட்டுக்கிடாது. எங்களுக்கு தூரத்துல காண இயலாது. ஆனா 2 பேரும் சந்திக்க மணித்தியாலத்தை காணலாம். 5 மணித்தியாலம் 2 பேரும் பயணிச்சால் 2 பேரும் ஒருத்தர் சந்திப்பினம். இவர் 6 மைல் ஸ்பீட்ல 5 மணித்தியாலம் பயணிக்கணும். அதே நேரத்துல இவர் 5 மைல் ஸ்பீட்ல 5 மணி நேரம் பயணிச்சால் அதை காணலாம். இது ஓகே தானே? இல்ல செஞ்சிருக்கீங்க? செய்யாதாக்கள் யாரும் இருக்கணுமா? சொல்லணுமா? அடுத்ததுக்கு போவோமா? அடுத்த வேலைக்கு போவோமா? ஓம். 24 செஞ்சாக்கு இருப்பீங்களா? சரி. கொஞ்சம் சொல்லி நீங்க கதைக்கிறது விளங்கல. அஸ்கா கதைக்கிறது விளங்கல. என்ன சொன்னீங்க? திருப்பி இருக்க சொல்லு. திருப்பி இருக்கா சொல்றதா? சரி. இந்த பி என்றவரும் கியூ என்றவரும் ஒரு எதிரெதிர் பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கணும். பியை நோக்கி கியூவும் கியூவை நோக்கி பியும் வந்து கொண்டிருக்கணும். சரியா? 2 பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து 55 மைலா. சரியா? பி என்றவர் 6 மைல் ஸ்பீட்ல வாரர். கியூ என்றவர் 5 மைல் ஸ்பீட்ல வாரர். இது ஓகே? இதான் கேள்வி. இது ஓகே? இதான் கேள்வி. இப்ப 2 பேரும் எத்தனை மணித்தியாலங்கள்ல ஒருத்தர் சந்திக்க போயினோம்? 2 பேரும் எத்தனை மணித்தியாலங்களுக்கு பிறகு ஒருத்தர் சந்திக்க போயினோம்? எவ்வளவு தூரத்துக்கு பிறகு கேட்கல, எத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகு கேட்கணும். சரியா? இவர் 6 மைல் ஸ்பீட்லயும் இவர் 5 மைல் ஸ்பீட்லயும் வாரார்.
இப்ப எங்களுக்கு மொத்த தூரம் வந்து எவ்வளவுன்னு தெரியும், 55 மைல். இப்ப இவற்ற பி எவ்வளவு பயணித்தவர், கியூ எவ்வளவு பயணித்தவர்னு கேட்டா நாங்க தனித்தனியா காணுவோம். அதாவது 55/6 போட்டு இவர் இவ்வளவு தூரம் பயணித்தவர், 55/5 போட்டு கியூ இவ்வளவு தூரம் பயணித்தவர் என்று நாங்க கண்டு சொல்லுவோம். இவ்வளவு தூரத்துல ரெண்டு பேரும் சந்திக்கணும் என்று எங்களால சொல்ல இயலும். சரியா? கதி சமன் தூரத்தின்கு நேரம் என்ற சமன்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்க இதை கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப எங்கிட்ட கேட்ட கேள்வி அது இல்ல. எவ்வளவு தூரம் என்றவே கேட்கல. கேட்ட கேள்வி எத்தனை மணித்தியாலங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பயணத்தை தொடங்கி எத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகு சந்திக்கணும்னு கேட்டவர். நாங்கள் அதுக்கு ரெண்டு பேர் இந்த மணித்தியாலத்தையும் கூட்டி விடணும். சரியா? இவர் 6 மைல் என்ற ஸ்பீட்ல வாரார், இவர் 5 மைல் என்ற ஸ்பீட்ல வாரார். சரியா? ரெண்டு பேரும் பயணிக்கிற மொத்த தூரம் 55 மைல். சரியா? அத 11 மைல் அவரால பிரித்தால் விட வரும். இந்த ரெண்டையும் கூட்டி பிரிப்போம். சரியா? 55 11ஆல பிரிச்சா 5 என்று வரும். சரியா? ஓகே. ஓகே சார். சரி, நாங்க அப்ப அடுத்ததுக்கு போவோம். 24வது கேள்வி யாரும் செய்திருக்கீங்களா? யாரும் செய்திருக்கீங்களா 24வது கேள்வி? சரி, நாங்க பார்ப்போம். அப்ப ஒரு ஆள் கடைக்கு போய் 3 சாமான் ஏதோ வாங்குறார். சரியா? கடையில போய் 3 சாமான் வாங்குறார். கடிகாரம், பேனா, குடை என்ற 3 சாமான் வாங்குறார். கடைக்காரர் 5160 ரூபா பில் கொடுக்கிறார். அவர் 35 கடிகாரமும் ஒரு பேனாவும் ஒரு குடையும் வாங்க அதுக்கு பில் வந்து 5160 ரூபா. சரியா? சரி, உழவும் எங்களுக்கான முதல் தரவு. அடுத்தது என்ன சொல்லினோம்? கடிகாரத்தின் விலை பேனாவிலும் விலையிலும் 105 ரூபா கூட. சரியா? கடிகாரத்தின் விலை பேனாவை விட 105 ரூபா கூட. இது ஒரு தரவு. அடுத்து என்ன சொல்லினோம்? கடிகாரம் பேனா ரெண்டினதும் விலையிலும் பார்க்க குடையண்ட விலை 50 ரூபா குறைவு. கடிகாரத்தின்டையும் பேனாண்ட விலையிலையும் பார்க்க குடையண்ட விலை 50 ரூபா குறைவு. சரியா? இது கொஞ்சம் பெரிய கேள்விதான், பார்ப்போம். சரியா? இந்த 3 வசனமும் எங்களுக்கு 3 தரவு சொல்லியிருக்கு. 35 கடிகாரம், ஒரு பேனை, ஒரு குடை. அதுண்ட விலை வந்து 5160 ரூபா. கீழே மிச்ச தரவு தெரியினம். கடிகாரத்தின் விலை பேனாண்ட விலையிலையும் 105 ரூபா அதிகம். அடுத்த தெரியினம் கடிகாரம் பேனா ரெண்டிண்ட விலையிலும் பார்க்க குடையண்ட விலை 50 ரூபா குறைய. சரியா? இப்ப நாங்கள் கடிகாரம் பேனா குடையன்றதை விட நாங்கள் இவைக்கு ஒரு பேர் வைப்போம். எக்ஸ் ஒய் செட். சரியா? இந்த பேருக்கு ஒரு காரணமும் இல்லை, எங்கட ஈஸிக்காண்டி வைக்கிறோம். சரியா? இது எக்ஸ் ஒய் செட். ஓகேயா இது? சார். சரி, நாங்க இவே இப்ப வசனமா சொன்னத நாங்க குறியீடா மாத்துவோம். சரியா? குறியீடா மாத்துவோம். 35 கடிகாரம், அப்ப 35 எக்ஸ். சரியா? பேனா 1, அப்ப y, ஒரு y. கூட செட். இந்த மூன்றும் எவ்வளவா? 5160
5160 ரூபா. சரியா? இது எங்களுக்காக சொன்ன முதலாவது வசனத்தை நாங்கள் ஒரு குறியீட்டுல சுருக்கமா எழுதிட்டோம். இரண்டாவது என்ன சொல்லினோம்? கடிகாரத்தின் விலை பேனாவிலும் 105 அதிகமாகும். கடிகாரத்தின் விலை, கடிகாரம் எக்ஸ், கடிகாரத்தின் விலை பேனாவின் விலையிலையும் 105 அதிகம். நான் போட்டோம் சரியா புள்ளியா? எக்ஸ் சமன் பை சக 105 போட்டான். இது சரியா புள்ளியா? 105 வந்தது சரியா புள்ளியா? இல்லாட்டி எக்ஸ் பக்கத்துல 105 வரணுமா? சரி. சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். கடிகாரம் பேனா ரெண்டினதும் விலையிலும் பார்க்க குடேண்ட விலை 50 ரூபா குறைவு. சரியா? ஒரு கடிகாரம் ஒரு பேனா எக்ஸ் சக y ரெண்டிന്റെ விலையிலும் பார்க்க குடேண்ட விலை, அதாவது செட்டிண்ட விலை 50 ரூபா குறையவா? 50 ரூபா குறைய. இந்த 3 சமன்பாடும் போட்டது விளங்கிட்டா? ஓ இல்லது விளங்காம இருக்கா? திருப்பி சொல்லணும் அந்த 3 சமன்பாடும். சரி, அப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க 3 சமன்பாடும் எடுத்துட்டோம். எங்களுக்கு கேட்கினோம் கடிகாரத்தின் விலை என்னன்னு கேட்கினோம். சரியா? அதாவது எக்ஸ் விலை என்னன்னு கேட்கினோம். என்னன்னு செய்வோம். இப்ப 3 சமன்பாடு இருக்கு எங்கள்கிட்ட. எக்ஸ் ஒய் செட் 3 இலக்கங்கள் இருக்கு, ஆங்கில எழுத்துக்கள் இருக்கு, 3 சமன்பாடு இருக்கு. எங்களுக்கு தேவை இந்த எக்ஸ் குறியீடுக்கு எவ்வளவு பெருமானம் வருதுன்றது என்னன்னு பார்ப்போம். என்னன்னு செய்வோம். இதே மாதிரி ஒன்று நேற்று முந்தினா செஞ்சினாங்க, முதல் கிளாஸ்ல செஞ்சினாங்க. என்னன்னு செய்வோம் யாராச்சும்? ஒருத்தருக்கும் ஒரு ஐடியாவும் வேற இல்லையா? இப்படி ஒன்று செஞ்சினாங்கல்லோ நேற்று முதல் கிளாஸ்ல. இத வச்சு பொதுவா ஒரு சமன்பாடு எடுக்கணும்னு சொன்னீங்க, அதுவா சொன்னீங்க? லிங்க் கட் ஆக போகுது, குரூப்ல லிங்க் போடுறேன், திருப்பி ஜாயின் ஆகும். இதை வச்சு பொது சமன்பாடா? இதுக்கு மேல சமன்பாடு எடுப்போம். மைக்கிலே 3 சமன்பாடு கிடக்கு, கூடி போய் கிடக்கு. முதலாவது சமன்பாட்டுல இருந்து மூன்றாவது சமன்பாட்டை கழிச்சா முதலாவது சமன்பாடுல இருந்து 3வது சமன்பாட்டை கழிக்க போறோமா? கழிச்சா என்ன நடக்கும்? அதாவது ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதியிடணுமா? சரி, நாங்க பார்ப்போம். இந்த சமன்பாடு நான் கீழே எழுதுறேன்னா என்ன சமன்பாடு? 35x x plus y plus y plus z plus z equal 8160. 60. ரெண்டாவது சமன்பாடு என்ன? x X equal y plus y plus 105. 105. 5. Okay, third one x X plus y equal z minus 50. z minus 50. சரியா? அன்றைக்கு இதே மாதிரி ஒன்று பார்த்துனாங்க. அப்ப நாங்க அந்த நாங்க என்ன செஞ்சினாங்க? எங்களுக்கு 3 இலக்கங்களையும் வச்சு பார்க்கறது கஷ்டம், தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப நாங்கள் ஏதாச்சும்
ஒரு தெரியாக்கணியத்தை வச்சிருப்போம், ஒரு ஆங்கில எழுத்தை வச்சிருப்போம். ஒன்று எக்ஸையோ அல்லது வையையோ ஏதோ ஒன்றை முதல் காணுவோம். ஒன்றை கண்டுட்டோம்னா நாங்க அடுத்தது காண்றது ஈஸி. மிச்ச ரெண்டையும் இல்லாம செய்வோம். எங்கிட்ட 3 சமன்பாடு இருக்குல்ல, 3லையும் ஏதாச்சும் 2 இல்லாம செய்ய யோசிக்கணும். என்னத்தை இல்லாம செய்யலாம்? எக்ஸ் ஒய் செட்ன்றதுல நாங்க எதை முதல் இல்லாம செய்வோம்? Y வை. என்னென்ன வை இல்லாம செய்வோம் நாங்க? என்னென்ன வை இல்லாம செய்வோம்? நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்களேன். சரி, நாங்க இதை சுருக்கணும். எங்களுக்கு மேல 35 எக்ஸ் ஒய் செட், அது 35 கொஞ்சம் பெரிய நம்பரா கிடக்குது. அதாவது தற்போதைக்கு இருக்கட்டும். இங்க எக்ஸ் ஒய்ல இருக்கு, இங்க எக்ஸ் ஒய் செட்டும் வந்துட்ட. அப்ப நாங்க வந்து 10 சமன்பாட்டையும் பார்ப்போம். இதே நாங்க ஏதாச்சும் செய்து சுருக்கலாமா? இவரை நாங்க சுருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? நாங்க இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 2 சமன்பாட்டையும் பயன்படுத்தி ஏதாச்சும் ஒன்று இல்லாம சமன்பாட்டுல பிளஸ் இருக்குது, 3வது சமன்பாட்டுல மைனஸ் இருக்குது. மைனஸ் என்ன ஒரு சொல்றீங்க? சமன்பாட்டுல இருந்து ஒரு சமன்பாட்டை 3வது சமன்பாட்டுல செட் மைனஸ் 50. ஓகே, மைனஸ் 50 இருக்கு. ரெண்டாம் சமன்பாடுல 105. முதலாவது சமன்பாட்டுல இல்ல, நாங்க இப்ப முதலாம் சமன்பாட்டுக்கு போக மாட்டோம். அது எல்லாம் பெரிய நம்பர்ல இருக்கு. நாங்க இந்த 2வது 3வது சமன்பாட்டை பயன்படுத்தி ஏதாவது வேலை செய்யலாமா? ஏதாவது சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கா? 2வதையும் 3வதையும் மட்டும் ஒருக்கா பார்ப்போம். இப்ப நாங்க பெரிய இலக்கம் இருக்கிறத வச்சிருப்போம், வேற கடைசியா செய்யாது. இந்த 2வது 3வது சின்ன இருக்கணும், சின்ன சமன்பாடு, சின்ன நம்பர் வரும். உங்களுக்கு சுருக்கத்துக்கு ஈஸி, புல விட மாட்டோம். 2யும் 3யும் மட்டும் பாருங்க பார்ப்போம். எக்ஸ் சமன் ஒய் சக 105, எக்ஸ் சக ஒய் சமன் செட் செய்ய 50. இங்க ஏதாச்சும் சுருக்கிறதுக்கு கூட்டியோ அல்லது கழிச்சோ ஏதோ சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாச்சும் ஒன்று இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? செட்டை பொது எடுத்தா இல்லைங்களா? செட்டை பொது எடுத்து செட்டா பொதுவா எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இங்க செட்டில் இதுல மட்டும் தானே செட் இருக்குது. நாங்க செட் இல்லாம செய்யலாம். ஒன்று எக்ஸ் இல்லாட்டி வையத்தான் இல்லாம செய்யலாம். ஏன்னா 2வது சமன்பாடு செட் இல்ல, 3வதுல மட்டும்தான் செட் இருக்கு. நாங்க ஒன்று எக்ஸ் அல்லது வையத்தான் பார்க்கணும் இல்லாம செய்யறதுக்கு. ஏன்னா அதான் 2 பேர்லயும் இருக்கு. சரி, இந்த 2வது சமன்பாடை நான் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். எக்ஸ் சய ஒய் சமன் 105. இப்ப பாருங்க பாப்போம். இப்ப இந்த 2யும் பாருங்க பாப்போம். எக்ஸோ அல்லது ஒய்யோ இல்லாம பண்ணலாமோ? ஏதாவது வாய்ப்பு இருக்கா எக்ஸ் அல்லது ஒய் இல்லாம பண்றதுக்கு? இப்பவும் வாய்ப்பு இல்லையா? எக்ஸ் ஒய் இல்லாம போகும் சார் தானே சார்? பிளஸும் மைனஸும். எக்ஸும் ஒய்யும் இல்லாம போயிடுமா? ஒய் இல்லாம போகும். தான் இல்ல அப்போ. ஒய் இல்லாம போகும். இந்த 2யும் கூட்டி விட இந்த ஒய் இல்லாம போயிடுவார். பிளஸும் மைனஸும் இருக்கு, 2யும் கூட்டி விட்டா அந்த 2 ஒய்யும் இல்லாம போயிடுவார். அப்ப 2 இந்த 2யும் கூட்டி விட்டா 2x சமன் என்ன வரும்? 10x சமன் செட். அங்க என்ன வரும்? செட் பிளஸ் 55. சரியா? எதுவும் பிரச்சனை இதுல? இது வந்த விளங்கிட்டா இந்த சமன்பாடு எடுத்தது? 10x சமன்
செட் சக 55. இது எடுத்தது விளங்க இல்லையா? திருப்பி சொல்லணுமா? இல்லாடி ஓகே விளங்கிட்டு சார். பிளஸ் வந்தது சார். விளங்கல? செட் பிளஸ் 55 எப்படி வந்துச்சு? இதை நாங்க இஞ்சால சமன்பாட்டுக்கு முன்னால கூட்டினாங்க, சமன்பாட்டுக்கு அங்காலையும் கூட்ட போறோம். சமன்பாட்டுக்கு அங்கால எக்ஸாய் 50 105 இருக்கிறார். சரியா? செட் சய 50 இருக்கிறார். அதோட 105 கூட்ட போறேன். ஓகே சரியா? 105 பிளஸ் 50 மைனஸ். ஓகே ஓகே சார். ஓகே சரி, இப்ப இந்த சமன்பாடு வந்து விளங்கிட்டு தானே? சரி, இப்ப எனக்கு ஆம். 10x தேவையில்லை. நான் இப்ப கொண்டே எல்லாத்தையும் முதலாவது சமன்பாடுலாம் பிரதிட போறேன். எக்ஸ் தான் எனக்கு தேவை. கடிகாரம் தானே கேட்டவை. எக்ஸ் தானே கடிகாரம். எக்ஸ் தானே கேட்ட கடிகாரம் தானே கேட்டவை. ஆம். அப்ப நான் எக்ஸ் தான் காண போறேன். அப்ப எக்ஸ் இருக்கட்டும். அப்ப எனக்கு செட்ல நான் ஒரு சமன்பாட்டை மாத்துறேன். செட்ல மாத்திரம் என்ன வரும்? செட் சமன் டென்டெக்ஸ் சய 55. இது விளங்கிட்டா? இரண்டு மாத்தினாண்டு இந்த 55 அப்படி அங்கால கொண்டு போகணும். சரியா? சரியா? ஓம் சார். ஓம் ஓம். ஓகே ஆம் சார். சரி, இப்ப நான் செட்ல ஒரு சமன்பாடு எடுத்துட்டேன். இங்க எக்ஸ் மட்டும்தான் இருக்கார், y இல்ல. அப்ப நான் முதலாவது சமன்பாடுல கொண்டு போய் செட்டுக்கு பதிலா 10x 55 போடலாமோ இல்லையோ? செட்டுக்கு பதிலா போடலாம். 10x போடலாம். அப்ப ஒரு 35x இருக்கிறார், இங்கேயும் 10xல இருக்கார். அப்ப y மட்டும் தான் இங்க பிரச்சனையா இருக்க போறார். தானே? இந்த y-ஐயும் நான் எக்ஸ்ல எடுத்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. தானே? எனக்கு தேவை எக்ஸ் மட்டும் தானே? கதைக்கிறது விளங்குதா? பேன் வைய மாத்தணும்னு சொல்றேன்னு விளங்குதா? ஆம் சார். இல்ல இப்ப எனக்கு தேவை எக்ஸ். சரியா? கடிகாரத்தின விழா தேவை. இங்க நான் பாக்குறேன் 35x சக y சக செட் சமன் அங்கால இலக்கம் கிடக்கிறார். இப்ப நான் இந்த வையையும் செட்டையும் இல்லாம பண்ணிட்டேன்னா சரிதானே? எக்ஸ் காணலாம் தானே நான்? ஓ அப்ப இந்த செட்டுக்கு பதிலா பிரதிடுறதுக்கு எனக்கு ஒரு சமன்பாடு இருக்கிறார். செட் சமன் 10x 50. அதுல y இல்ல, எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. எனக்கு எக்ஸ் வரலாம். எக்ஸ் தான் காண போறேன். அப்ப எனக்கு எத்தனை எக்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சுருக்கி போடுவேன். அப்ப செட்டுக்கு எக்ஸ்ல ஒரு சமன்பாடு எடுத்துட்டேன். அப்ப இதுல y மட்டும் தானே மிஞ்ச போறார். ஒரே ஒரு y மட்டும் இருக்க போறார். எனக்கு அந்த y தான் பிரச்சனை. அந்த y நான் இல்லாம பண்ண வேணும். y இல்லாம பண்றதுக்கு y-ல ஒரு சமன்பாடு எடுக்கணும். எக்ஸ் மட்டும் பெறக்கூடிய மாதிரி, செட்டும் இல்லாம y-யும் இல்லாம எக்ஸ்ல ஒரு சமன்பாடு எடுக்கணும். y சமன் இந்த செட் சமன் வார மாதிரி எனக்கு y சமன் யாராச்சும் வரணும் இஞ்சால. ரெண்டாவது சமன்பாடு இருக்கா? ரெண்டாவது சமன்பாடுல செட் இல்ல, எக்ஸும் y தான் இருக்கிறார். அப்ப சொல்லுங்க பாப்போம், y சமன் என்னண்டு வரும்? எக்ஸ் 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 105. எக்ஸ் சய 105. சரியா? இந்த ரெண்டு சமன்பாடும் விளங்கிட்டு அடுத்தது செட்ல ஒரு சமன்பாடு, y-ல ஒரு சமன்பாடு. ஓகே அது. ஆமா. சரி, அப்ப நான் இப்ப செட்ல சமன்பாடு கண்டுட்டேன், எக்ஸ்ல மட்டும் இருக்கார். y-ல ஒரு சமன்பாடு கண்டுட்டேன், அவரும் எக்ஸ்ல மட்டும் தான் இருக்கார். இப்ப நான் முதலாவது சமன்பாடு கொண்டே பிரதியிடலாமோ இது எல்லாத்தையும்? பிரதியிடலாம். 35x சரியா? சக y-க்கு பதிலா என்ன போடலாம்? எக்ஸ் ஆய 105. x சய 105 போடுவேன். சரியா? செட்டுக்கு பதிலா 2x ஆய 55 சய 55 போடுவேன். சமன்
5160. சரியா? இப்ப பாருங்க, ஓம் தனியே எக்ஸ்லயும் இலக்கத்திலயும் மட்டும்தான் இருக்கு. சரி, இப்ப நான் சுருக்குவோம். 35x, இதுல ஒரு x, 36x, இதுல 2x. அப்ப எத்தனை x? 38 38x. 38x. சரியா? சரி, இலக்கங்களை பார்ப்போம். இதுல ஒரு சய 105, இதுல சய ஒரு 55. அப்ப எத்தனை? சய 160. 160 சமன் 5160. அப்ப இப்ப இன்னும் சுருங்கிட்டார். 38x சமன் என்ன வரும் மங்கள? 5160 plus 5000 160. 160 இஞ்சால வந்தா பிளஸ் 120 சேர்த்தா 5320. சரி, அப்ப எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் காணுங்க பாப்போம். நூற்றி 40. நூற்றி 40 சார். சரி, 140. சரியா? 5320 38ஆல பிரிக்கணும். பெரிய நம்பர் என்னண்டு பிரிக்கிறது? இன்னும் பிரிச்சு முடியல. அப்ப என்னோட 140 வந்த கால்குலேட்டர் நான் என் பதில் சொல்லலையே சார். சார் 140. சரி, அது பிறகு சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப விட முக்கியம் இல்ல. இவ்வளவு மந்ததை விளங்கிட்டு தானே? பிறகு சுருக்குங்கோ. ஓம் சார் ஓம். இவ்வளவு மந்ததை விளங்கிட்டா? என்னென்ன கண்டனாங்க விளங்கிட்டா? ஆமாம் சார். சரி, அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோமா? அடுத்த 25 25வது. செஞ்சீங்களா? ரெண்டு மணித்தியாலம் ஓகே, வரையாக்கா. என்னப்பா? வரையாக்கா. என்ன செஞ்சீங்க? என்ன 2 மணித்தியாலம் ஒண்ணு வந்தது? என்னென்ன கண்ட நீங்க? அந்த 2 மணித்தியாலம் வந்தால் என்ன செஞ்சீங்க? இந்த 2 மணித்தியாலம் எடுத்தீங்க அவர் ஒவ்வொரு பிள்ளைங்களா? ஒவ்வொரு ஒவ்வொரு
என்னன்னு சொல்றது 6 நிமிஷம் என்ன அது சொல்றேன் மனக்கணக்குல போட்டது. கணக்கா சரி இந்த கணக்கு வந்துடும். இப்ப இதே மாதிரி ஒரு கணக்கு பெரிய நம்பர் வந்தா சரி இவ்வளவு தூரம் செய்யலையா அப்ப? சரி போமாசு தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே. சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க ஒவ்வொரு மணித்தியாலத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை வந்து போயினோம்னு கணக்கு பார்த்தா 6 ஒரு மணித்தியாலத்துல 6 நிமிஷத்துக்கு ஒருக்கா முதலாவது ஆள் வந்து 10 தடவை வாராரு. ஓகே அப்படி பார்த்தா 2 மணித்தியாலத்துல 20 தடவை வாராரு. அப்படி 2வது ஆள் பார்த்தா 8 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவர் 1 மணித்தியாலத்துல 7 தடவை வாராரு. 2 மணித்தியாலத்துல 15 தடவை வாராரு. மூன்றாவது ஆள் வந்து 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா வாராருண்டா 2 மணித்தியாலத்துல 8 தடவை வாராரு. அப்ப 2 மணித்தியாலத்துல சேமா வரீங்க 3 பேரு. சரி ஓகே ஓகே. அப்ப பெரிய நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா 6க்கு பதிலா 12 8க்கு பதிலா 16 வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம்? பேப்பரை கிழிச்சு போடுவோம். இப்போ சரி போமாஸ் தெரியுமா? போமாஸ் 6க்கு 8க்கு 15 அப்படித்தானே? அது வீக்கிதான் மார்க். நாங்க சின்ன வயசுல அப்படி ஒண்ணு படிச்சிருக்கோம் தெரியுமா? பொம்மாசி போட்டு 6 6க்கு 8க்கு 15 15 என்று போட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதா? ஓகே இந்த வேலைதான் செய்ய போறோம். சரியா? எங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ ஒரே டைம்ல வரணும்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை நிமிஷத்துல உண்டா வர போயணும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆளை பற்றியும் கேட்கல, 2 பேரை பற்றியும் கேட்கல, 3 பேரை பற்றி கேட்டிருக்கு. சரியா? எங்களுக்கு போமாசி தான் இதுக்கு ஈஸியா இருக்கு. சரியா? நாங்க என்னென்ன போமாசி காணுவோம்? போமாசி காண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு தெரியுமா? போமாசிக்கு நாங்க எல்லா நம்பரும் பாவிக்க மாட்டோம். ஆக சின்னத்தானம் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே இதுல நாங்க ஒன்று பாவிக்க மாட்டோம். 2ல இருந்து பிரிப்போம். சொல்லுங்க அப்ப 2ஆல 6 பிரிப்போம். எத்தனை? 3 3. 8 பிரிச்சா 4 4. 15 15 பிரிச்சா அப்படி வரும். 7 என்ன 7 இல்ல 15 அப்படி போடுறது. அப்படியே 15 போடணும். எங்களால வகுபடாட்டி அதை வகுக்க மாட்டோம். அது அப்படியே போடுவோம். 15. போடணும். சரி அப்ப இப்ப திருப்பி பேருந்து 2ஆல உங்களுக்கு 3ஆல பிரிச்சு போட்டு பிடிக்கலாம். விளையல சார். 3 இருக்கு தானே 3. அப்ப நாங்க இதுல 3 போட்டுட்டு பாக்க 3ஆல ஓ பிரிக்கலாம். 3 5. ஓ பிரிக்கலாம் தானே? ஓ அப்படி போடலாது. 2ஆல பிரிச்சுதான் நீங்க போடணும். இங்க 2ஆல பிரிக்கிறதுக்கு ஒரு இலக்கம் கிடக்கு. 4 நாங்க 2ஆல பிரிக்கலாம். 2ஆல பிரிக்கிறதுக்கு ஒரு இலக்கமுமே இல்லையென்றா தான் நாங்க அடுத்த இலக்கத்துக்கு போவோம். சரியா? ஓமோ சரி 2 3 பிரிக்கலாமா? இல்ல அப்படியே வரும். அப்படியே போடணும். அப்படியே போடுவோம். 2 4 2ஆல பிரிச்சா 2 2. 15 2ஆல பிரிச்சா 15 அப்படியே வருது. அப்படியே வருவேன். இப்ப நாங்க என்ன செய்வோம்? திருப்பி 3ஆல திருப்பியும் 2ஆல பிரிக்கணும். 2 1 வரும் வரைக்கும் பிரிப்போம். 3 1 15. சரியா? என்ன 2ஆல பிரிப்போமா? இல்ல அடுத்தது 3ஆல பிரிப்போம். 3ஆல பிரிச்சா 3 5 1 3ஆல பிரிக்கலாமா? 5. ஓகே இதுல 4ஆல போடுவோமா? 5ஆல பிரிக்கணும். சரி இதுல 5 இதுல 4 இருந்துச்சுண்டா 4ஆல இல்ல 4 போட மாட்டோம்.
நாங்க இதுல பிரிக்கிற இலக்கங்கள் 5 முதன்மை எண்களா தான் இருக்கணும். எல்லா இலக்கமும் போட இல்லாது. முதன்மை எண்கள் 2, 3, 5, 7, 7, அடுத்தது 9. 9, 11. சரியா? முதன்மை எண்கள் என்ன? தென்னாலையும் ஒன்றாலையும் மட்டும் வகுபடும். வேற இலக்கங்கள் அவைய வகுக்காது. சரியா? முதன்மை எண்கள் சொல்லணுமா ஆமா. கண்டிப்பா இல்லாட்டி ஓகே? இல்ல ஓகே. சரியா? தென்னாலையும் ஒன்றாலையும் மட்டும்தான், மீதி வராமல் வகுபடும். 2, 3, 5, 7, 11 முதன்மை எண்கள். அதுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தா காணும், இது கூட தேவைப்படாது. அப்ப 4 வந்தாலும் 4 போட மாட்டோம். சரியா? அப்ப அடுத்த எந்த இலக்கத்தால பிரிப்போம்? 5. 5. 5. சரியா? 1 1 என்ன வரும்? 1. 1. 1. சரி, எல்லாமே 1 வந்துட்டு. இனி இதுக்கு மேல நாங்க பிரிக்க மாட்டோம். சரியா? அவ்வளவுதான். சரியா? சரி, இனி என்ன செய்யணும்? இனி என்ன செய்யணும்? அவ்வளோ பெருக்கப்படும். பெருக்கி ஆன்சர் வரும். இவ்வளத்தையும் பெருக்க வேணும். சரியா? 2 தர 2 தர 2 தர 3 தர 5. இதுக்கு என்ன வரும்? 120. 120 செகண்ட். அப்ப எத்தனை மணித்தியாலம்? 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலம். 2. சரியா? ம். கோமாசி விளங்கிட்டா? ஓம். சரியா? இந்த கேள்வி ஆ, முக்கியம் இல்ல. சரி. ஓ, நீங்க சொன்னீங்கதான் இது சின்ன நம்பர்ஸுக்கு ஓகே, நீங்க மனதால பார்த்தீங்க ஓகே. சில நேரம் பெரிய நம்பர் வரலாம். சில நேரம் நீங்க தனித்தனியா காணிட்டீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு இலக்கம் மாறிட்டேன்னு சொன்னா 2 மணித்தியாலம் மட்டும் வராம போயிடுவார். நீங்க இடையக்க இந்த 8க்கு பாதிக்கு ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க, கால்குலேஷன்ல ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, இன்னும் விரையில தானேன்னு போட்டு 2 விட்டுட்டு 4வது மணித்தியாலத்தெல்லாம் சந்திப்பினம் வந்து விடிய போட்டுட்டு வந்துடுவீங்க. சரியா? இதுல ஏண்டா அந்த பிரச்சனை அதே எல்லாரையும் நாங்க ஒன்றாவே வச்சு பார்த்து கொண்டு இருக்க போறோம். சரியா? கோமாசி முதன்மையன் உங்களுக்கு இவ்வளவு முதன்மையன்னும் தெரிஞ்சிருந்தா காணும் இந்த எக்ஸாம பேஸ் பண்றதுக்கு. முதன்மையன் என்னன்னு கூட தெரிய தேவை. 2, 3, 5, 7, 11. சரியா? அந்த இலக்கங்களாலதான் நாங்க இதுல போட்டு பிரிப்போம். 4, 6 எல்லாம் போட்டு பிரிக்க மாட்டோம். சரியா? இது ஓகேயா? இந்த மெத்தட் ஓகேயா ஓகே சார். இல்லைங்களா? திருப்பி சொல்லணுமா? இல்ல சார், விளங்கிட்டு. சரி, அப்ப அடுத்த கேள்வி 20 20 20 26வது கேள்வி. இது ஈஸி. ஏற்கனவே 2-3 தடவை செஞ்சுட்டோம். அப்படி அக்கா விடைய சொல்லுங்க. ஏற்கனவே செஞ்சதில்ல அப்படி? செய்யலையா? செஞ்சது தான். ஆன்சர் சொல்றீங்களா? என்ன இலக்குல இருக்குன்னதையும் கவனிக்கணும். ரெயின் நீளம் பாலத்தின் நீளம் எல்லாம் மீட்டர்ல வந்திருக்கணும். அது இந்த ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் per hourல வந்திருக்கணும்.
ஒன்று எல்லாத்தையும் கிலோமீட்டர் பவருக்கு மாற்றணும் அல்லது மீட்டர் செகண்டுக்கு மாற்றணும். அலகுகள் மாறி மாறி செய்யக்கூடாது. சொல்ல வேணாம் இப்ப ஸோ இல்லைங்களா? செய்ய போறீங்களா? ஓம் செய் சரி செய்வோமா? 8 நிமிஷத்துல அடுத்த லிங்கம் கட் ஆக போகுது. பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கு? 100 மீட்டர் நீளமான புகையிரதம் மணிக்கு 75 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. சரியா? மட்டக்களப்புல இருந்து கொழும்பு நோக்கி போதாம். அது எங்க இருந்தாலும் போட்டும் பிரச்சனை இல்லை. 100 மீட்டர் நீளமான புகையிரதம் 75 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. 650 மீட்டர் நீளமான பாலத்தை கடக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குமாமண்டு கேக்குது. சரியா? நாங்கள் ஏற்கனவே இப்படி ஒரு 2-3 சொல்லி பார்த்துருக்கோம். அப்ப எங்களுக்கு அந்த பாலத்தை கடக்கிறதுல இருந்து ட்ரெயினின் நீளம் எவ்வளவு? அது கூட்டணும் ரெண்டும் கூட்டணும் சென்றையும் 650 சக 100 சக 100. 750 சரியா? 750 மீட்டர். 50 மீட்டர். சரியா? ஆனா எங்களுக்கு ஸ்பீட் என்னத்துல இருக்கு? கிலோமீட்டர். கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப கடக்கிற நேரம் கிட்டுக்கிறது. அப்ப நேரம் எனக்கு எப்படியும் செகண்ட்ல தான் பெற போற. 750 மீட்டர் 75 கிலோமீட்டர்ல போறது மனிதல கணக்காக கணக்குமா? இல்லதானே? அப்ப நான் இந்த கிலோமீட்டர் per hour செகண்டுக்கு மாத்த போறேன். கிலோமீட்டர் per hour செகண்டுக்கு மாத்த போறேன். சாரி மீட்டர் per செகண்டுக்கு மாத்த போறேன். என்னண்டு மாத்துவேன்?
75 km/h. 75 km/h செகண்டுக்கு மாற்றப்படும். மீட்டராக்க 1000, அவரை செகண்டாக்க 3600. 600. சரியா? 00 வெட்டலாம். குறிக்கினா திருப்போம். 5 250. 18 முழுவதும் வருதா விட 250? இல்ல சார். 3 குறிக்கினா 6 25 125 கீழ் 6 வரும். தெரியாது. குறிக்கினா சரியா? நான் 125 கீழ் 6. ஓமோ. சரி, நான் இவரை தசத்துல மாத்தேன கேரக்டர் நான் அப்படியே வச்சிருக்கேன். ஏன் அப்படி சுருக்கப்படத்தானே போய் நம்ம எல்லாரும் 125 மீட்டர் செகண்ட் 125 கீழ் 6 மீட்டர் செகண்ட் -1. இது கண்டது விளங்கிட்டா? சரி, இப்ப எனக்கு தூரம் தெரியும், கதி தெரியும், நேரம் காணலாமோ இல்லையோ? காணலாம். என்னென்ன காணப்போறோம்? தூரத்தின் கீழ் தூரம் எவ்வளவு? 750 மீட்டரின் கீழ் கதி 125 கீழ் 6. இத சுருக்கி விட்டா சரி. என்னோட சுருக்கம் இந்த 6 மேல போயிடுவேன், கீழில இருக்க மேல போயிடுவேன். 125 350 சுருக்க போறோம். 5ஆல சுருக்கலாம்னு நினைக்கிறேன். 25 மேல சுருக்கினா 750, 5ஆல சுருக்கினா 100 4500 36 வினாடிகள் சார். இல்ல, நாங்கள் இந்த 6 கொண்டு போனோன்னு பெருக்க மாட்டோம். 750 6ஐயும் பெருக்குவோமா? 4500 பெருசு வந்துடும். நாங்க இப்படியே வச்சு சுருக்குவோம். 750 125 சுருக்கலாம் இல்ல? 5ஆல சுருக்கலாம். மேலே இங்கிலையும் 5ஆல சுருக்கலாம். 125 5ஆல சுருக்கினா 25 வருவார். மேலே 5ஆல சுருக்கினா 1 2 0. சரியா? இது ஒருமே செய்யலையா? 750 5ஆல சுருக்க போறேன். சாரி, 150 வருவார். சரியா? நான் இன்னும் சுருக்கலாம். 25ஆல சுருக்கலாம். 25ஆல சுருக்கினா 6 வருவார். இனி வேற சுருக்க எதுவும் இருக்கா? 6 தர 6 கீழே 1 6 தர 6 36 36 செகண்ட். சுருக்கினது விளங்கிட்டா இல்ல? சரியா? இது நாங்கள் பெருக்க கூடாது. பெருக்கினா பெரிய நம்பரா போடும், அப்புறம் சுருக்கிறது இன்னும் கிடைச்சலா போடும். சின்ன சின்ன நம்பரை வச்சுக்கொண்டு எங்களால சுருக்கலாம். 5ஆல 3ஆல வெட்டக்கூடியத வெட்டி கொண்டு போவோம். இது ஓகே எல்லாருக்கும்? இல்லாட்டி விலங்கையில திருப்பி சொல்லணும். ஓகே சார். ஓகே. சரி, ஓகே. அடுத்த கேள்வி 27வது கேள்வி. என்ன கேள்வி? குழந்தை பிள்ளை கேள்வி. என்ன விட 27 மீட்டர் 27 மீட்டர் கணம். 27 மீட்டர் கணம். கணம் அளவு. அடுத்தது 2 கேள்வி இருக்கு. 1 மீட்டர் கணம். 1 மீட்டர் கணம். 1 மீட்டர் கணம். இது பிரச்சனை இருக்கா?
எல்லாருக்கும் ஓகே தானே? கனவுல காண போறோம் நீளந்தர அகலம். நீளம் கனவுரு நீளம் எல்லாமே சமன். 3 மீட்டர் நீள அகலம். 3 தர 3 தர 3. சரியா? 27 மீட்டர் கனம். இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி கிட்ட கிடக்கு. முதல் 3 மீட்டர், இப்ப எல்லாமே 1 மீட்டர். அப்போ 1 தர 1 தர 1 1 மீட்டர் கனம். சரியா? இது ஓகே தானே? சின்ன கேள்வி உண்டு. ஆமா. சரி. ஓகே சார். ஓகே, அடுத்த 28வது கேள்வி. இதுவும் முதல் ஒன்று செஞ்சு நாங்கள் ஞாபகம் இருக்கா? வயசு வித்தியாசம் 1940ஆம் ஆண்டு வந்துருப்பாரு. 1940ஆம் ஆண்டு. என்ன செஞ்சீங்க? ஓகே, டைம் முடிய போகுது. இன்றைக்கு கிளாஸ் இதோட முடிப்போம். 28வது அடுத்த வகுப்பு பார்ப்போம். தயவு செய்து பேப்பர்ல செஞ்சு பார்த்துட்டு வாங்க. இன்னும் 10-12 கேள்வி தான் கிடக்கு. இந்த கேள்வியை கட்டாயம் செஞ்சு பாருங்க. எல்லாரும் ட்ரைவ் பண்ணியா பாருங்க. பேப்பர் குரூப்ல போட்டதானே, கட்டாயம் ட்ரைவ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. ஓ ஓகே சார். ஓகே, அப்ப நாங்க இதோட கிளாஸ் முடிப்போம்.